எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை கைப்பற்றி எனக்கு பின்னால் 100 ஆண்டு ஆனாலும் இந்த கட்சி இயக்கம் இருக்கும்னு சொன்னாங்க. திமுகவும் எடப்பாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாங்க. என்ன விஷயம்னா, உங்கள் ஊழலை நீங்கள் 4 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க, நான் கிளற மாட்டேன். கொடநாட்டு மேட்டரை கிளற மாட்டேன், அப்போலோ மேட்டரை கிளற மாட்டேன். கட்சி ஃபண்டு பல ஆயிரம் கோடி ஃபண்ட் இருக்குது, ரெட்டையில நம்ம கையில் இருக்குது. கட்சி பொதுச்செயலர் நாம தான் இருக்கிறோம். யார் வந்தா என்ன போனா என்ன, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கல. கட்சியும் போச்சுன்னு அவருக்கும் தெரியும். நீங்க எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும், இந்த பதவி சசிகலா அம்மா போட்ட பிச்சை. இதை நம்ம இன்முகத்துல ஆட்சியும் கட்சியும் அழகா சுவையை கொண்டு போய் அந்த எம்ஆர் ஜெயிலிருந்து வந்தவர்னா அம்மா இந்த அம்மா பேச்சு முனுசாமிக்கு பேச்சை கேட்டு எடப்பாடி கேட்டாரு. இப்போ அதிமுக சுக்கு நூறாகி போச்சு. இப்போ எங்கே தேடி வேணும், அதை பற்றி எடப்பாடிக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. தமிழகத்துல திமுக அதிமுக அப்படிதான் மாறி மாறி ஆட்சி அமைச்சு வந்துட்டு இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுகன்றது எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா, இப்படி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி புரிந்து கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக அந்த பிறகு ஒரு வெற்றின்றது இல்லாம இருக்கே, எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது தீய சக்தி திமுகவிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், தீய சக்தி திமுகவிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையை முன்வைத்து, மக்கள் நலம் என்ற ஒரே நிலைப்பாடை முன்வைத்து, அந்த மாதிரி பல சித்தாந்தங்களை அடிப்படையை முன்வைத்து தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் ஆட்சியில் வந்தார், மக்களை சந்தித்தார், தேர்தலை சந்தித்தார், ஆட்சியில் அமர்ந்தார். அப்படி இருக்கின்ற போது அவர் முதலமைச்சர் ஆனவர்னா கலைஞர் சொன்னது என்னன்னா, நாங்கள் போட்ட எச்சில தான் நீங்க வந்திருக்கீங்க, சாப்பிட போறீங்கன்னு. அப்போ எம்ஜிஆர் சொன்னது வாஸ்தவம் தான், நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு கணக்கு பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னார், நிறுத்தி அடி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் எம்ஜிஆர் பல சோதனைகளும் வேதனைகளும், திமுக கொடுத்த அட்ராசிட்டி தாக்குதல், நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா அம்மா அந்த கட்சியை கைப்பற்றி எனக்கு பின்னால் 100 ஆண்டு ஆனாலும் இந்த கட்சி இயக்கம் இருக்கும்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் அடுத்தபடியாக எந்த அளவுக்கு கட்சியை கட்டி காத்தார் என்று நாடு அறியும் ஏடு அறியும். அப்படிப்பட்ட அரசியல் கட்சியை 2016 ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு சசிகலா அம்மாவிற்கு விசுவாசமாக இருந்தார் என்று எடப்பாடி இருந்ததனால் சசிகலா அம்மையார் எடப்பாடிட்ட அந்த போஸ்டிங் கொடுத்து ஆட்சியும் அதிகாரம் நீங்க கையில் வச்சுட்டுன்னு சொல்லி அவங்க அந்த சிறைவாசம் சென்றக்கூடிய நிலைப்பாடு இருந்தது. அந்த 4 ஆண்டு காலம் கழித்து பார்த்தோம்னா, இனிமேல் இந்த அம்மா நமக்கு தேவையில்லை, நாமளே சம்பாதிப்போம் சொல்லிட்டு கூட்டு குர்பணியாகி எல்லா அந்த எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருந்த மொத்த அமைச்சர்களும் பெரும் கொள்ளையர்களாக ஆனார்கள். அவர்கள் பாஸ்கரலாக வந்தார்கள், பெரியகுளம் தொகுதியாக வந்தார்கள். இப்படி கண்ணுக்கு தென்பட்டதெல்லாம் அடிச்சு, எப்படி வேடன் காட்டுக்கு போகும்போது குறிப்பிட்ட மிருகம், எந்த மிருகம் இருந்தாலும் அடிக்கும், எந்த மிருகமா இருந்தாலும் வேட்டையாடு தான் வேலை, காட்டுக்கு போற வேடன். அதே போல இங்கு நாட்டுல என்ன பண்ணா, ஆட்சியில உட்கார்ந்தவர்னா மத்தியில பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணுது என்பதற்கு ஒரே காரணத்தை மேற்கொள்ள காட்டி கண்ணுக்கு தென்பட்டதெல்லாம் அந்தந்த அமைச்சர்கள் சுருட்டிக்கிட்டாங்க. அந்த சுருட்டலை வச்சுதான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே திமுகவும் எடப்பாடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாங்க. என்ன விஷயம்னா, உங்க ஊழலை நீங்க 4 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க, நான் கிளற மாட்டேன். கொடநாட்டு மேட்டரை கிளற மாட்டேன், அப்போலோ மேட்டரை கிளற மாட்டேன். நாங்க சொல்றது நீ கேளு, சசிகலாவை குரட்டை சேர்க்காத, பிஜேபியிலிருந்து வெளியே வந்துருங்க, அப்பப்ப சொல்லும்போது இந்த அசைன்மெண்ட்டுக்கு எடப்பாடியும் திமுகவும் ரன்கோப்பட்டில் தான் இன்னைக்கு அதிமுக கரையான் கட்சி மாதிரி கரைஞ்சு போக நிலைப்பாடு. காரணம், எடப்பாடியை பொறுத்தவரையும் ஆட்சி வந்தானா வராட்டேன்னு, பஸ்ஸுக்கு நம்மளா ஓனராக இருந்தா போறோம். அவருக்கு பையனை டெமோ பார்த்தாரு கட்சியில வரலாமான்னு. அது ஏன் அவர் இந்த ஐடியா கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை, உதயநிதி, விஜய் அவர்கள் இளம் தலைமுறையில மையம் கொண்டு நம்மளும் இந்த கட்சியில நம்ம பையனை கூட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் பயணம் பண்ணுவான்னு. ஸோ அது எடுப்பறல, அதனால அவர் சைலண்டா ஆயிட்டாரு. ஸோ அந்த அடிப்படையில் அதிமுக இந்த அளவுக்கு மோசமான கரைந்து போய் நிலைமை ஆகுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரோட பயணிக்கக்கூடிய சகுனிகளான KP முனுசாமி போன்றவர்கள் தான். SP வேலுமணிலாம் ஏன்னா பரம்பரை கோடீஸ்வரரா சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாதாரண ஒரு பஞ்சு மில்ல வேலை பார்த்தவங்க, சத்துணவு கூடத்துல ஆயாவா இருந்தவங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பல லட்சம் கோடி
என்ன நாட்டு நாட்டாங்களா களை பறிச்சாங்களா சொல்லி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி பணம் தானேங்க. இன்னைக்கு இந்த அரசு கூட இன்னைக்கு புதிய தாவேக அரசு கூட சேலம் மாநகராட்சியில் குடிநீர் திட்டம் அந்த சூயஸ் குடிநீர் திட்டம் அந்த குடிநீர் திட்டம் வேலுமணியுடைய பினாமி கம்பெனியை கோயம்புத்தூர்ல இறக்கின கம்பெனிகள் வந்து. ஸோ இவங்களுக்கு என்ன நோக்கம் என்ன, யார் எப்படி பண்ண நமக்கு என்ன, நம்மளுடைய வியாபாரத்தை ரன் பண்ணோம். இப்போ கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடத்துக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததுல காசு வாங்கிட்டு பிடி அரசகுமார் அரசு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அரசகுமாருடைய அங்காளி பங்காளி தான் அந்த விஜயபாஸ்கரும் கூட. இன்னைக்கு அவர் ஏன் தப்புனாருன்னு தெரியுமா? விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கர்லாம் வந்த காரணம் என்ன, அவங்க மேலுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஊழல் வழக்குகள் இருக்குது, தான் செய்யக்கூடிய தொழில் இருக்குது, இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கும் சேஃப்டிக்காக தான் அவங்க பனியூர் சந்தையில வந்து தாவேக்கிறவங்க ஐக்கியம் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எடப்பாடி வந்து எந்த இலக்கை நோக்கி சசிகலா வேண்டாம் என்று சொன்னாரோ, சசிகலா வந்தால் கணக்கு கேட்பேன் என்று நினைத்தாரோ, அதே எடப்பாடி நம்பி இருந்த அமைச்சருடைய இந்த டிஷன் ஆகிட்டு இருக்கா இல்லையா? எல்லா அமைச்சரும் கலந்து போயிட்டாங்களா இல்லையா? சி.வி. சண்முகம் தாவேக்கலா வாரேன்னு சொல்றாரு. என்ன வடக்கு மண்டல தளபதியாக சி.வி. சண்முகமும் தென்மண்டல தளபதியாகவும் எஸ்.பி. வேலுமணி அதிமுக இருந்தாங்க. இவர்களா வெளியில போகட்டும் அப்படின்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா? என்ன காரணமா? இல்ல, எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, கட்சி ஃபண்டு 10,000 கோடி ஃபண்ட் இருக்குது, ரெட்டையில நம்ம கையில் இருக்குது, கட்சி போய் சொல்ல நாம தான் இருக்கிறோம், யாரு வந்தா என்ன போனா என்ன, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கல, கட்சியும் போச்சுன்னு அவருக்கும் தெரியும், கட்சி போச்சுன்னு தெரியும். ஆனா போறவங்க வெளியே போனா அவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? வேலுமணி அப்போ, விஜயபாஸ்கர் அப்போ, யாரெல்லாம் போட்டுமே நீங்க அதாவது யாரு போறா, தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்க வில்லங்கம் பாட்டி வெளியே போறாங்க. இவங்க வெளியே போறதுனால எடப்பாடி ரூட் கிளியர். சோ இந்த ஐடியா கூட திமுக கொடுத்த அசைன்மெண்ட் தான். எடப்பாடி இந்த அளவுக்கு கட்சியை வந்து எல்லாரும் கட்சியில நீக்கிறது, அங்க போறது இங்க போறது. சி.வி. சண்முகம் என்ன பண்றாரு, தாவேக்கலா வாரேன் ஆனா கட்சியில பதவி கொடுன்னு சொல்றாங்க. கட்சியில பதவி கொடுக்கறதுக்கு தாவேக்க விருப்பம் கிடையாது. ஏற்கனவே 2 விஜயபாஸ்கர்களையும் தாவேக்கலா சேர்த்ததுனால அந்த மாவட்ட விஜய் ரசிகர் மன்றம் கொந்தளிச்சு போறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த வயலுக்கு பூச்சிக்கு மருந்து அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி கட்சி ரசிகர் மன்றம் பாவங்க. அவங்கள வந்து அதிகாரம் என்ற நிலைப்பாடை வச்சு, கிரிமினல் என்ற மைண்ட் செட்டப்பை வச்சு இந்த பாஸ்கர்லாம் தொண்டர்களை ஒழிச்சே போடுவாங்க கட்சி விஜய் ரசிகர்களை. அதுல தான் தாவேக்கா பயப்படுது. ஏன்னா இதே மாதிரிதான் நீங்க விஜயகாந்த் கட்சியும் சரி, கமலஹாசன் கட்சியெல்லாம் மாட்டு கட்சியில் யார் வந்தாங்களோ அவங்களாலதான் அந்த ரசிகர் மன்றம் அழிஞ்ச காரணமே. இது உண்மையும் கூட. அதனாலதான் தாவேக்கா அதை யோசிக்குது வந்து, சரி ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் வந்தீங்கன்னா இவங்க வராங்க, ஆட்சியில் இல்லாட்ட இவங்க வந்திருப்பாங்களா? இல்லை. அப்போ இன்னைக்கு அதிமுக கண்ணுக்கு முன்னே கரைந்து டோட்டலாவே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அப்போ இனிமேல் இந்த கட்சி ஆட்சி ஒரு கனவே நினைக்க வேண்டாம். எடப்பாடி அதை பற்றி நினைக்கவும் இல்லை. அதிமுக என்பது உடைந்து போன பானை என்பது ஒரு நிலைப்பாடு. அதிமுக இனிமேல் எதிர்காலமே இல்லை. காரணம், தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அதுல சோர்ஸ் பணம் உள்ளவங்க எல்லாமே வேற கட்சியில போய் செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த நிலைப்பாடு இப்போ இனிமேல் வந்து வாய்ப்பே இல்லை ராஜான்னு அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி. ஒருவேளை தலைமை மாறினா வந்துட்டு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புன்றது இருக்கக்கூடுமா சார்? இந்த தலைமை நீங்க சொல்லுங்க, அதிமுக தலைமை எந்த தலைமை எங்க இருக்குது இங்க சொல்லுங்க, யார சொல்றீங்க நீங்க வந்து? சார், உங்களுக்கு வாய்ப்பு வந்தது. நீங்க ஜெயலலிதா அம்மா இருக்கின்ற போது சோதனை காலகட்டங்கள்லாம் ஓபிஎஸ் சிஎம் ஆவாரு. அது நார்மல் ஆனோம்னா ஓபிஎஸ் திரும்பவும் ஜெயலலிதா டம்மட குடும்பம் அந்த மாதிரி சிஎம் ஆவாங்க. அப்ப நீ எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும்? இந்த பதவி சசிகலா அம்மா போட்ட பிச்சை. இதை நம்ம இன்முகத்துல கட்சியும் அழகா சுவையை கொண்டு போய் அந்த எம்ஆர் ஜெயிலிருந்து வந்தவர்னா இந்த அம்மா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா ஆட்சியா கட்சியா என்ற நிலைப்பாடு அந்த அம்மா தீர்மானிப்பாங்க. நீ அன்னைக்கு அதெல்லாம் ஒழுங்கா பண்ணியானா இன்னைக்கு தாவேக்காண்ட ஆட்சியே இந்த கட்சியே வந்திருக்காது. இன்னைக்கு திமுக ஆட்சியே வந்திருக்காது. எல்லாமே பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே இல்லாத பிறகு உள்ளதும் போச்சு நல்லா கண்டுன்னா இது எங்க போய் நீங்க கேட்பீங்க? யார போய் கேட்பீங்க? உங்களை யாரா சட்டம் பண்றாங்களா சொல்லுங்க. அதிமுகல இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தாரு, மதுரவாயல் தொகுதி 2011 இருந்தாரு. அவரு திமுகல போனாரு. அவர் திமுகல போற ஆளா? கட்சி வெறி பிடிச்ச ஆளு அந்த ஆளு. எப்படின்னா சென்னை துணை மேயரா இருந்தாரு. அந்த வானகத்தில் நட அதிமுக பொதுக்குழு செயற்குழு எல்லாமே அவர் தான், பாதி பணமும் அவர் தான் போட்டு செலவு பண்ணி குடும்பமே அந்த கட்சிக்காக உழைச்சவங்க. அதிமுகவுக்காக உழைச்சவர். ஏன்னா அவர் வந்து சாதாரண கிளை பிரதிநிதியா இருக்கும்போது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆளு இந்த தேர்தலில் அவர் தோத்துட்டாரு.
தோத்தோன்னா வேலுமணிக்கு ஆதரவாளர் என்ற நிலைப்பாடை காரணம் காட்டி அவரை நீங்க மாவட்டத்தில் பதிலும் தூக்கினீங்க. அவர் ஒரு நாள் பண்றாருங்க, ஜெயலலிதா சம்மதியில் போய் ஆக்ரோஷமா பேசினாரு. அம்மா இருந்தா இந்த மாதிரி, ஜெயலலிதா அம்மா இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா என்னக்காரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன பண்ணாரு, கடத்த ஒரு வாரம் கழிச்சு அவர் திமுகவில் போய் சேர்ந்து அப்புறம் மிகப்பெரிய இணைப்பு விழா நடத்தி வானகரத்தில் வெங்கடாசல மண்டலத்தில் நடத்தி ஸ்டாலின் அவரை பற்றி ஹோஹோ ஆஹா ஓன ஹைலைட் பண்ணி பெரிய பெருமைப்பட லெவலில் ஆக்கியிருக்காங்கன்னா, அப்போ சாதாரண அவர் ஒரு அதாவது பெஞ்சமின் அதிமுக இருந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு சமுதாய ஓட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டு பெஞ்சமின் பின்னால் இருக்குது. இன்னைக்கு அந்த குடும்பமே மொத்தமாக அந்த சமுதாய மக்கள் மட்டும் இல்ல, மற்ற சமுதாய மக்களும் அதிமுக 5000 10,000 பேர் இன்னைக்கு திமுகவில் போய் இணைகிறாங்கன்னா யாரு மீது குற்றம்? எஸ்டி சோமசுந்தரத்துக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடா இருக்கும்போது அந்த சுமந்திரம் போனா போட்டு நினைக்கலாமே. சுமந்திரம் வீட்டில் காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு பசி எடுக்குது, சுமந்திரம் ஒய்ஃபு கிட்ட 2 தோசை சுட்டு சாப்பிட்டு சுமந்திரம் வீட்டுக்குள்ள இருக்காருன்னா எம்ஜிஆருக்கும் தெரியும். ஆனால் அதை வெளியே காட்டிடாம அவர் பெருந்தன்மையாக போனாரா இல்லையா சார்? வெற்றிக்கு என்பது ஒரு மட்டும் தான் சார், ஒரு தொண்டரையும் விடக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த கட்சி எப்படி இருந்ததுங்க? பயந்து மந்திரிகள் கூட காலைல நமதேம்ஜார் பேப்பர் படிப்பாங்க, படிச்சுட்டு மந்திரி சீட்டில் இருந்தாதான் வெளியில போலீஸ் நிற்கதா, அப்பா இன்னைக்கு மந்திரி தப்பிச்சு அன்னைக்கு பயப்பட்டாங்க இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி நம்பி யார் பயப்படுறாங்க? அப்ப எடப்பாடி நோக்கம் என்ன? ஆட்சி அதிகாரங்கள் இருந்தது, மொத்தமா கொள்ளாடிச்சிங்க. இன்னைக்கு ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, என்ன சொல்றாங்க? ஐயா 2021 ஆட்சியை பறி கொடுத்துட்டோம், 2026 நம்ம ஆட்சியில வரல, இருக்கிற 47 எம்எல்ஏ தாவேக்காவுக்கு கூட்டணி கொடுப்போம், நமக்கு ஒரு 10 மந்திரி கிடைக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? அன்னைக்கு வேலுமணி சொன்னாரு, தங்கமணி எல்லாரும் தான் கேட்டாங்க. ஆனா கேபி முனுசாமிங்க பேச்சை கேட்டு எடப்பாடி கேட்டாரு. இப்ப அதிமுக சொக்கு நூறாகி போச்சு. இப்ப எங்கே தேடி வேணா அதை பற்றி எடப்பாடிக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. அதனால அவரை பொறுத்தவரையும், இன்னைக்கு எடப்பாடியை பொறுத்தவரையும், ராமன் ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்னுள்ள நிலைப்பாடு. அதனாலதான் அந்த அதிமுக இருக்கிற முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு பாத்தீங்களா, அவரு எந்த கட்சியில இருக்காரு? அதிமுக தானே இருக்காரு. அவர் யாரை மேற்கொள்ள காட்டாரு பாத்தீங்களா? ஸ்டாலினுக்கு இன்னும் கோவம் வரல. ஸ்டாலினுக்கு கோவம் வந்தால் தாவேக்கா ஆட்சி இருக்காதுன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? அப்ப நீ என்ன சொல்லணும்? ராஜேந்திர பாலாஜி என்ன மென்ஷன் பண்ணணும்? எடப்பாடிக்கு கோவம் வந்தா தாவேக்கா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னா ஓகே. அவரு சொந்த கட்சி தலைவருக்கு மேலே நம்பிக்கை இல்லாம ஸ்டாலினுக்கு கோபம் வரவில்லை, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் தாவேக்கா ஆட்சி இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடில் இருக்குன்னா இந்த கட்சி எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு என்பது இதுவே ஒரு சான்று தானே. ஆகவே அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பது இல்லை, அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பது கேள்விக்குறியான நிலைப்பாடு.